இன்றைய இறை சிந்தனை. ஒழுங்கு முறைகளின்படி அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன, ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன். திருப்பாடல்கள் 119 இறை வார்த்தைகள் 91 92. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை நமக்கு ஆழமான ஒரு உண்மையை நினைவூட்டுகின்றது. நம் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்களில் நம் முன் இருந்த பாதைகள் மூடப்படும், நாம் திட்டமிட்ட விஷயங்கள் தாமதமாகும், சூழ்நிலைகள் குழப்பமாகவும் அர்த்தமற்றதாகவும் தோன்றும். அந்த நேரங்களில் நம் உள்ளம் சோர்ந்து போகலாம். ஆனால் இறைவாக்கு நமக்கு உறுதியாக சொல்லுகின்றது, அனைத்தும் தேவனுடைய திட்டத்துக்கு ஊழியம் செய்கின்றன என்று. நல்லவை மட்டுமல்ல, மூடப்பட்ட கதவுகளும் பின்னடைவுகள் போல தோன்றும் நிகழ்வுகளும் கூட தேவனுடைய கையில் அர்த்தமுள்ளவையே. நீங்கள் பின்னோக்கி போகின்றீர்கள் என்று நினைத்தால் அது தேவன் உங்களை மென்மேலும் முன்னேற தயாரிக்கும் ஒரு தருணமாக இருக்கலாம். தேவன் உங்களை உங்கள் சௌகரிய எல்லையில் நிறுத்தவில்லை, ஏனெனில் அவர் உங்களுக்காக நீங்கள் நினைத்ததற்கு மேலாகவே அவர் வைத்திருக்கின்றார். ஆகையால் இன்றே தீர்மானியுங்கள். புரியாத நேரங்களிலும் நான் தேவனை நம்புவேன், துன்பத்தின் நடுவில் நான் அமைதியாய் நிலைத்திருப்பேன், ஏனெனில் தேவன் என் வாழ்க்கையில் தமது திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றார் என்று ஜெபிப்போம். எங்கள் விண்ணக தந்தையே, எங்களுக்கு குழப்பமாக தோன்றும் நேரங்களையும் எதிர்மறை காரியங்களையும் எங்கள் நன்மைக்காகவே பயன்படுத்துகின்றீர் என்பதை அறிய செய்ததற்கு உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் உமது திட்டத்தை நீர் நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றீர் என்று முழு விசுவாசத்துடன் நம்புகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.